நம்ம சேனலில் தொடர்ந்தாப்ப நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தின் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள வெள்ளங்கோயில் பகுதியில் கடந்த 1953 ஜனவரி 7 அன்று கிருஷ்ணசாமி பாக்கியராஜ் என்ற இயற்பெயருடன் ஒரு உன்னத கலைமகன் பிறந்தார். ஆரம்ப காலகட்டத்தில் திரையுலகின் புகழ்பெற்ற முன்னணி இயக்குனர் பாரதிராஜா அவர்களிடம் மிகச்சிறந்த உதவி இயக்குனராக பணியாற்றி சினிமா உத்திகளை கற்றுக்கொண்டார். பின்னர் கடந்த 1979 ஆண்டு வெளியான சுவரில்லாத சித்திரங்கள் என்ற அற்புதமான திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக தனது அசாத்திய பயணத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தினார். அதன் பிறகு திரையுலகில் இயக்குனராகவும் முன்னணி நடிகராகவும் கதை, திரைக்கதை மற்றும் விறுவிறுப்பான வசன ஆசிரியராகவும் நுகர்வோர் போற்றும் வண்ணம் மாபெரும் வெற்றிகளை தன்வசப்படுத்தினார் பாக்கியராஜ். எளிய நகைச்சுவை, உன்னத குடும்ப உணர்வு மற்றும் தேவையான சமூக கருத்துகள் ஆகியவற்றை மிக ஆழமாக இணைத்து திரைப்படங்களை உருவாக்குவதில் மிகப்பெரிய வல்லவராக திகழ்ந்தார் அவர். இவரது அசாத்திய திரைக்கதைகள், அரங்கேறும் எதிர்பாராத திருப்பங்களும் மிக இயல்பான உரையாடல்களும் நுகர்வோர் மற்றும் ரசிகர்களை காந்தம் போல் இருக்கும் முக்கிய அம்சங்களாக ஆகும். அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, இன்று போய் நாளை வா, சின்ன வீடு, டார்லிங் 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 உள்ளிட்ட பல வெற்றி திரைப்படங்களை இயக்கி நடித்த அவர் குடும்ப கதைகள், நகைச்சுவை மற்றும் உணர்வுபூர்வமான திரைக்கதைகளால் தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்தவர் பாக்கியராஜ். அவரது மறைவுக்கு திரையுலக பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். தனது அசாத்திய படைப்புகளுக்காக பல ஃபிலிம்பேர் விருதுகள் மற்றும் மதிப்புமிக்க தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளை பெற்று சிறந்த திரைக்கதை ஆசிரியராகவும் பாராட்டு பெற்றுள்ளார். தமிழ் சினிமா தனித்துவமான திரைக்கதை, இயல்பான நகைச்சுவை, உன்னத குடும்ப கதைகள் மற்றும் வலுவான கதாபாத்திரங்களால் இன்று வரை நுகர்வோரால் மதிக்கப்படும் முக்கியமான திரைப்பட ஆளுமையாக திகழ்ந்தவர் பாக்கியராஜ். திரையுலகில் இன்று நிலைத்து இவரது இந்த உன்னத சாதனைகள் தற்பொழுது பல்வேறு செய்தி ஊடகங்கள் மற்றும் சினிமா தகவல் தளங்களில் ஒரு முக்கிய செய்திகளாக பகிரப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்படின்னு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.